திருப்பலியில் முதலில் பங்கெடுப்போம். திருப்பலி முடிந்த பிறகு சிலுவை பாதைக்குரிய ஒலிவழி காட்சியில் நாம் பங்கெடுப்போம். நாளுடைய திருப்பலி முன்னுரைக்கு நாம் செவிமடுப்போம். கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ளம் கொண்ட இறைமக்களே, தவக்கால 5ஆம் வார வெள்ளிக்கிழமை இயேசுவின் பாடுகளை தியானிக்க ஒன்று கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் எரேமியா எசேக்கியேல் தொகுதி இறைமக்கள் அன்புடன் வாழ்த்துகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தாம் தந்தையிடமிருந்து வந்தவர் என வெளிப்படையாக கூறியும் அதை யூதர்கள் ஏற்கவில்லை. அவரை கொன்று போடுவதே ஒரே வழி என்று எண்ணினர். இயேசுவை அவர்கள் தேடி வந்ததற்கு காரணம் அவரை கொல்வதே தவிர அவரிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வதற்கு அல்ல. அவர் தம்மையும் இறை தந்தையும் ஒன்றாக இணைத்து கூறியதை அவர்கள் சட்டப்படி குற்றம் என்று கருதினார்கள். ஆகவே இத்தவக்காலம் இயேசுவை குறித்து புரிந்து கொள்ள, அவரை அனுபவிக்க தரப்பட்டுள்ள அருமையான வாய்ப்பு. நமது ஜெபம், தவம், அறச்செயல்கள் வழியாக ஒரு உள்ளார்ந்த ஆய்வு செய்து கிறிஸ்துவை அறிவிப்போம் என்ற மனநிலையோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதரர்களே, இன்றைய திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்கள், சோபன் குடும்பத்தார், போஸ்கோ ஸ்டெல்லா வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மேலுமாக ராபர்ட் குடும்பத்தார், ஜெயசீலன் குடும்பத்திற்கு சமாதானம் கிடைக்க இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சைரஸ் பர்னி அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். மேலுமாக சிறப்பு கருத்துக்காக ரேக் சேவியர், அரிசன், ஜெசிகா, மேலுமாக உடல் சுகத்துக்காக நல்ல உடல் சுகம் கிடைக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற நபர்கள் தோவிஸ் அவர்களுக்காக மன்றாடுவோம். மான்மா இலைப்பாற்றைக்காக டிபி ராஜேந்திரன், டக்ளஸ் பெர்னாண்டோ, பெரிசியா சில்வேரியா, லைட்டன் சில்வேரியா, பிரகாச மேரி, மரியா சூசை, லாரன்ஸ் புஷ்பம், ஜெயந்தி அருள்சாமி, ரோஸ்மேரி, இந்த ஆன்மா இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம். கடவுளே, உமது பெயரால் என்னை காப்பாற்றும், உமது ஆற்றினால் என்னை விடுவித்தருளும். இறைவா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டாலும் எங்கள் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்தருளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவ காலத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமை. தவ முயற்சிகள் அவற்றின் வழியாக இன்னும் கூடுதலாக நம்மை பற்றிய ஒரு சுய ஆய்வும் சுத்திகரிப்பு செய்யப்படதான் கடவுள் அற்புதமான இந்த நாட்கள் ஆக சிலுவை பாதையினுடைய இந்த நாட்களில் ஆண்டவருடைய சிலுவை பாதை நம்முடைய மீட்பின் பாதை. அவற்றின் வழியாக தான் மீட்பையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பொழிந்த
நம் ஆண்டவர் இயேசுனுடைய அன்புதான் இதில் வெளிப்படுகிறது. சிலுவை என்று சொல்லப்பட்டால் அன்புதான். அந்த அன்புதான் கடவுளுடைய அற்புதமான அருளாக, ஆசீர்வாதமாக இந்த நாட்களில் இன்னும் கூடுதலாக இருக்கக்கூடிய நாட்கள் எப்படியெல்லாம் நாம் இன்னும் நம்முடைய வாழ்வை இன்னும் இறைவனுக்கு உகந்த விதத்தில் மாற்ற முடியும், இதிலிருந்து எதை நோக்கி என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்வெல்லாம் அலச ஆராய அற்புதமான இந்த நாளையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். கரங்கள் குவிப்போம், கண்களை மூடுவோம். நாம் நிற்கக்கூடிய இடம் ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவர் சன்னதி, மனசுக்கு நிம்மதி. அப்படி என்றால் நிம்மதியும் நிறைவும் முழுமையும் தரக்கூடிய அந்த ஆண்டவரிடத்தில் நம்முடைய பழைய பாவ பலவீன வாழ்வுகளிலிருந்து மீண்டுமாக திரும்பி வர, புனித வாரத்தை நோக்கி நம்முடைய பயணம் சிறப்புற அமைய, நல்லதொரு பாவ சங்கீதத்திற்கு நம்மை தயாரித்து ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பு பெருவிழாவுடைய உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ திருப்பலியில் கலந்து கொள்வோம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இந்த திருப்பலியை கையளிக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகளுக்காகவும் மனம் வருந்துவோம். மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, எங்கள் வலுவின்மைக்கு ஏற்ற உதவிகளை நீரே செய்துள்ளீரே. அதனால் பாவ கழுவையின் விளைவை அக்களிப்போடு ஏற்றுக்கொண்டு மிகுந்த இறைப்பற்றுடன் மனம் திரும்பிய உதவிகளை நாங்கள் கண்டுணர அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, உயிருள்ள வார்த்தைகள் 1-12 மற்றும் 22. இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு சொல்லிக் கொண்டார்கள்: நீதிமான்களை தாக்க பதுங்கி இருப்போம், ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாயிருக்கிறார்கள். நம் செயல்களை எதிர்க்கிறார்கள். திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள். நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள். கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள். ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது. அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது. அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையினின்று வேறுபட்டது. அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டவை. இழிந்தோர் என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள். தூய்மையற்ற பொருளினின்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய வழிகளில் நின்று விலகி செல்கிறார்கள். நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது,
என கருதுகிறார்கள். கடவுள் தம் தந்தையை என பெருமை பாராட்டுகிறார்கள். அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம். முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்களின் கடவுள் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார். பகைவரிடம் இருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டு கொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம். ஏனெனில் தங்கள் வாழ்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இறைப்பற்று இல்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி தவறி சென்றார்கள். அவர்களின் தீயொழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது. அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை. தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை. மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உய்ந்துணரவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். 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 ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்களின் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நெய்ந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றுள் ஒன்றும் முறிப்படாது. ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. பிரிவு 7 இறைவசனங்கள் 1, 2, 10 மேலும் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சென்றார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெசியா என்று
தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ, ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும். இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை, என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன், என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொரு கோணங்களில், வடிவங்களில், வழிகளில் கடவுள் நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். நம்புவோருக்கெல்லாம் நலமும், தேடுவோருக்கெல்லாம் வளமும், தஞ்சம் என்று இருப்போருக்கெல்லாம் சக்தியுமாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டவன், அந்த ஆண்டவருடைய அற்புதமான அவர் தரக்கூடிய வாய்ப்பும் அழைப்பும் ஒரு அழகான காலம் தான் இந்த தவக்காலம். தவக்காலத்துடைய உச்சத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம். நாம் கடந்து வந்த பாதை உண்மையாகவே இந்த தவக்காலத்தை நாம் எப்படிதான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நல்ல ஒரு ஜப வாழ்வால், அல்லது ஒருத்தல் நோன்பு முயற்சிகளால், அல்லது இரக்கத்தின் செயல்பாடுகளால், ஆர்வத்தோடும் ஆசையோடும் நாம் அதிகமான நம்பிக்கையோடு நாம் விபூதி புதன் அன்றைக்கு நாம் தொடங்கிய பயணமானது ஏறக்குறைய 5வது வாரத்தை நோக்கி நாம் கடந்து சென்று இன்னும் அடுத்த சில நாட்களில் நாம் புனித வாரத்திற்குள்ளாக நுழைய போகின்றோம். இருக்கக்கூடிய இந்த நாட்கள் நாம் இன்னும் கூடுதலாக நாம் இயேசுனுடைய இந்த அற்புதமான இந்த தவக்காலத்தை நாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கடவுளுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெற முடியும். உண்மையாகவே இந்த காலம் என்பது இட்ஸ் a டைம் ஆஃப் கிரேஸ். கடவுளுடைய அருள் ஆசிரை பெறக்கூடிய அழகான காலம். நம்முடைய ஜபத்தினால், நம்முடைய தவ முயற்சிகளால், அந்த விதத்தில் இறை வார்த்தைகள் நம்ம இன்னும் கூடுதலாக வலுப்படுத்த நம்மை அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பேச்சாளர், அந்த பேச்சாளர் மனிதனின் மதிப்பு, த வேல்யூ ஆஃப் த ஹியூமன் என்ற தலைப்பில் அவர் பேச வேண்டும். அந்த பேச்சை அவர் எப்படி அழகாக அந்த கூட்டத்தில் அவர் தொடங்குகிறார் என்றால், கையில் ஒரு 500 ரூபாய் எடுத்து, இந்த 500 ரூபாய் உங்களில் எத்தனை பேருக்கு வேண்டும் என்று கேட்டவுடன் எல்லாரும் அங்கிருந்தவர்கள் கை தூக்குறாங்க, எல்லாருக்கும் வேண்டும் என்று. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த 500 ரூபாவை அவர் நல்ல கசக்கி பிழிந்து, இப்போது இந்த 500 ரூபாய் எத்தனை பேருக்கு வேண்டும்? மீண்டுமாக அங்கிருந்து அத்தனை பேரும் வேண்டும் என்று கை தூக்குறார்கள். அந்த 500 ரூபாவை காலில் போட்டு மிதித்து கசக்கி அதை எடுத்து மீண்டுமாக, இப்போது இதை எத்தனை பேருக்கு வேண்டும்? அப்பொழுதும் அத்தனை பேரும் கை தூக்க எங்களுக்கு வேண்டும் என்று. அப்பொழுது அந்த பேச்சாளர், நான் சொல்ல வந்த செய்தி இதுதான். எத்தனை முறை இந்த 500 ரூபாய் நோட்டை நாம் கசக்கி பிழுங்கி அல்லது அதை நாம் அழுக்கப்படுத்தினாலும் அதனுடைய மதிப்பு குறைவது கிடையாது. அதுபோலதான் ஒரு மனிதனுடைய மதிப்பு என்பது என்னாலும் குறையாது. அவன் எந்த பின்னணி, எந்த சூழல், இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் அது நன்றதல்ல. ஆக ஒரு மனிதன் என்பதற்கே அந்த மதிப்பு உண்டு என்று தன்னுடைய உரையை அவ்வாறு முடித்தார். அன்புகளே, இந்த நாளுடைய நற்செய்தி பாருங்க. ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்கிறார். Jesus is not happy with the Jewish community and the Pharisees and the Sadducees. அவர் கடிந்து கொள்கிறார். சற்று அவர் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுறார். நான் எங்கிருந்து வந்தேன், எந்த ஊரு, எந்த பின்னணி, எந்த அப்பா அம்மா, இதெல்லாம் நீங்க ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத இந்த நாளுடைய நற்செய்தி சொல்லுகிறார். அதை விட்டுட்டு நான் என்ன சொல்ல வந்தேன், நான் யார் என்பதெல்லாம் நீங்கள் உணர மாட்டீங்களே என்ற ஏக்கத்தை தன்னுடைய அந்த நற்செய்தியில் உணர்த்துகிறார். ஆக அன்புக்குரியவர்கள், நாம் கூட இன்றைக்கு கூட நாம் சக மனிதர்களோட பழகுகின்ற போது நாம் இப்படிதான் இந்த இந்த குலம், இந்த மதம், இந்த சாதி, இந்த மொழி, இந்த பின்னணியை வைத்துதான் நம்முடைய பழக்கம். அதுவல்ல. இயேசு பாருங்க, ரொம்ப அழகாக அந்த யூதர்களை, அந்த பரிசர்களை கடிந்து கொள்கின்ற ஒரு அழகான ஒரு மனித மாண்போடு, as a good ஹியூமனாக, இந்த ஹியூமன் நேச்சரோட தன்னை வெளிப்படுத்துகிறார். இது ஒன்று இன்றைய நாளுடைய நற்செய்தியுடைய சாரம். இன்னொன்று, இயேசுக்குள்ளாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டத்தை நாம் பார்க்கலாம். dichotomy between his mind and the reality. என்னன்னா, அவர் பாருங்க, எருசலேமுக்கு போலாகுமா போகக்கூடாது என்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் வருகிறது. ஏன்னா எருசலேம் என்றாலே பாடுகள் தான். ஷார்ட்டா நம்ம சொல்லணும்னா, எருசலேம் என்றால் PDR, passion, death and resurrection. ஆகவே ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு செல்லலாமா ஒரு குழப்பம். அதனால கலிலியாவில் எதிர்ப்புகள், சவால்கள் மிக குறைவு. அங்கே அவர் செல்லுகிறார். ஆக தனக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார். எருசலேமுக்கு போலாமா,
துன்பத்தை, சிலுவையின் சாவை ஏற்கலாமா என்றெல்லாம் அவருக்குள்ளாக ஒரு மனித ஒரு பண்பில் நடக்கக்கூடிய போராட்டம். இறுதியாக கடவுளுடைய விருப்பம் தானே. வாட் இஸ் த டிசைன் ஆஃப் காட், வாட் இஸ் the expectations of God the Father. கடவுளுடைய விருப்பம் என்ன? தந்தையாம் கடவுளுடைய விருப்பம் தானே. அந்த விருப்பம் தான் சிலுவை சாவை ஏற்கும் வேண்டும் என்பதாக தன்னை முழுமையாக இசைவு தந்து எருசலேம் செல்லக்கூடிய அந்த பயணத்தை தான் நாம் பார்க்கணும். இன்னைக்கு கூட நம்ம வாழ்க்கையில நிறைய மனசுக்குள்ளாக நிறைய போராட்டம், குடும்ப வாழ்க்கைக்குள்ளாக நிறைய போராட்டங்கள் இல்லையா, சவால்கள், சரிவுகள், சறுக்கல்கள், மன இறுக்கங்கள், மன போராட்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் இதெல்லாம் தேவையா, இதெல்லாம் எதிர்கொள்ள வேண்டுமா, இதான் வாழ்க்கை என்று எத்தனை விதமான மனசுக்குள்ளாக நடக்கக்கூடிய போராட்டம், இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள், சரிவுகள், சறுக்கல்கள், சவால்கள், குடும்பத்திலே அல்லது தனிப்பட்ட வாழ்விலே சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள், அவமானங்கள் அல்லது அவமான பேச்சுக்கள், இதெல்லாம் நாம் சந்தித்ததான் ஆக வேண்டும். We have to undergo all the sufferings. We have to undergo all the mental agony. நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய அது குழந்தைகள் வாழ்க்கையில் இருக்கலாம், பள்ளி மாணவர்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், இளையோர் வாழ்க்கையில் இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாம், துறவற வாழ்க்கையில் இருக்கலாம். We have to face the challenges. சவால்களை நாம் சந்திக்க வேண்டும், துன்பங்களை ஏற்க வேண்டும், துன்பங்களை எதிர்த்து நாம் போராட. ரவீந்திரநாத் தாகூர் அழகாக சொல்வார். ரவீந்திரநாத் தாகூருடைய ஜெபம் பாருங்க. கடவுளே, என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களை அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களை மட்டும் யாசிக்க வைத்துவிட்டு என்னை கோழையாக்கி விடாது, மாறாக துன்பங்களை எதிர்த்து போராடக்கூடிய போர் குணத்தை எனக்கு தான். This is a prayer of ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் சொல்வார், கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவை அறிந்து கொள்ள துன்பங்கள் உதவுவது போல இன்பங்கள் உதவுவது கிடையாது. ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய திருமண, குடும்ப, துறவற வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் அல்லது சவால்கள் அல்லது சறுக்கல்கள், சரிவுகள் இல்லையா, எத்தனை விதமான மன நோய்களோ அல்லது உடல் நோய்களோ, இறுக்கங்களோ, புழுக்கங்களோ, இவற்றையெல்லாம் தினசரி நாம் சந்தித்து ஆகணும். ஆக ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய சிலுவை பாதை என்றால் ஆண்டவர் மனமோ accepting the suffering and admitting the suffering and acknowledging the suffering. ஆக ஆண்டவர் தன்னுடைய துன்பத்தை, துன்ப களத்தை அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதில்தான் சூட்சமம் ரொம்ப அழகாக அடங்கி இருக்கிறது. கடவுளுடைய திட்டம் அதில் இருக்கிறது என்பதை உணர்க. ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் நாம் சந்திக்கக்கூடிய சவால்கள் ஆகல முணுமுணுக்காமல், புலம்பாமல், ஆண்டவர் இயேசுதான் நமக்கு மிகப்பெரிய அழகான பாடம். ஆகவே let's all become the Jesus apostle என்றால் இயேசுவின் தூதர் என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனத்திராணியை, மன வலிமையை நாம் கேட்கின்ற முதல் வாசகம். இன்னொரு அழகான ஜோனல் என்ன சொல்லுகிறது? அதாவது சாலமோனான புத்தகத்தில் இறை பற்று உடையவர்கள், அவங்க இறை பற்று இல்லாதவர்கள், அவங்க இறை பற்றுள்ளவர்களை நோக்கி சூழ்ச்சி செய்கிறார்கள். கடவுள் மேல் நம்பிக்கை உடையவர்கள், கடவுளை நம்புவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதவர்கள் இறை பற்றுடையவர்களுக்கு எதிராக சூழ்ச்சியை செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சியில் கடவுள் இறை பற்றுடைய, இறை நம்பிக்கையுடைய மக்களோடு உடனிருந்து செயலாக்கம் புரிகிற என்ற செய்தியை இன்றைக்கு முதல் வாசகம் சொல்லுகிறது. நிச்சயமாக கடவுளை நம்புவோர் நிறைய சோதனைகள் சந்திக்கலாம், கடவுளையே நம்பி வாழ்வோர் நிறைய போராட்டங்களை சந்திக்கலாம், கடவுள் தான் கதி என்று நாம் வாழ்வோர் நிறைய அவமானங்களோ சவால்களை சந்திக்கலாம். ஆனால் கடவுள் நிச்சயமாக உடனிருந்து நம்மை வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், பயணிக்கிறார் என்ற ஒரு மனநிலையை தரவடிதான் அழகான முதல் வாசகம். ஆக தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை அலசி ஆராய்ந்து நம் வாழ்க்கையில் தினசரி சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும், அதே சக மனிதர்களை இருப்பது போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறந்த மனதோடு மனிதர்களாக நாம் வாழ அடுத்து நாம் புனித விழாவுக்காக, புனித வாரத்திற்கு நாம் தயாராகவும் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை பாடல். இப்பொழுது காணிக்கைகள் எடுக்கப்படும். இந்த காணிக்கைகள் இன்றைக்கு சிறப்பு காணிக்கையாக மாற்றுவோம். ஒளிவலி காட்சியில் 25 பேர் நடிப்பார்கள். அந்த ஒளிவலி காட்சிக்கு தான் இன்றைய நாளுடைய காணிக்கை நாம் கொடுக்க போகிறோம். தாராள உள்ளங்களை சிறப்பு காணிக்கை வழியாக நீங்கள் கொடுக்கலாம். பாடலை பாடுவோம். மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை மக்கள் இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாற்றுகிறது என்று வாழ்க்கப்படுவாங்க. ரசத்தை நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை மக்கள் கொடுக்கணும்.
எங்களுக்கு வாழ்வளிக்கும் பாடமாக மாற்றி வாழ்க்கப்படுவாங்க. அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து அழகான மாலை நேரத்தில் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த இறைவனை நோக்கிய பயணத்தில் நம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் அதற்குரிய மன வலிமையை இறைவனிடம் கேட்டு புனித வாரத்திற்கான தயாரிப்பாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய புனிதமான இது திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, இந்த பலியின் வலிமை மிக்க ஆற்றலங்களை தூய்மைப்படுத்துவதாக இவ்வாறு மென்மேலும் புனிதம் அடைந்தவர்களால் நாங்கள் தூய்மை நூற்றுக்கு வந்து சேர செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினேன். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுள்கிருந்து விடுதலையை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர்கள் வானக தூதர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி வரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நம்மையே நாம் ஒப்புக்கொட்டுப்போம். நம்முடைய பலவீனங்கள் பலமாக, குறைகள் நிறையாக, நிறை வாழ்வை நோக்கி முழுமை நோக்கி நாம் பயணிக்க சக மனிதர்களை நாம் இருப்பது போல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை, நாம் சந்திக்கக்கூடிய சவால்களோ துன்பங்களோ கஷ்டங்களோ போராட்டங்களோ இதை நாம் மனமுவந்து ஏற்று அதில் இறைவனுடைய அருள் ஆசிரை நாம் காண்ப இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கெல்லாம் உற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமண் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்ட எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமானமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தெழும் இது நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தராய் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரல் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசுவோட இணைந்த பயணம் இனிமையான பயணம், இனிமையான திருப்பயணமாக மாற ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தை நாம் கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியை நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் மொழிந்து எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நிற்பாராமல் உடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கு எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு வழங்கக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துன்பத்தின் வழியாக தான் மீட்பு என்கின்ற மாபெரும் மந்திரத்தை தந்திரத்தையும் சொல்லிக் கொடுக்கிறார். துன்பத்தை, சிலுவையின் சாவை மனமுவந்து ஏற்கிறார். தந்தையாம் கடவுளின் விருப்பத்தையும் மானிட குலத்தினுடைய மீட்புக்காகவும்
இறைவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில் தொடர்ந்து செயலாக்க புரிய உடனிருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தக்கூடிய, நம்புவோருக்கெல்லாம் நலமும் தேடுவோருக்கெல்லாம் வளமுமாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் இரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். உயிரே நீ
நலம் வாழ நீராகி மலர் வாழ ஒளியாகி நலம் சேர்க்கும் என் மன்னவா என்னுளமென்னும் மலர் வாழ அன்பென்னும் மனங்கள் இளமென்று நீ அல்லவா என்னுளமென்னும் மலர் வாழ அன்பென்னும் மனங்கள் இளமென்று நீ அல்லவா இளமென்று நீ அல்லவா உன்னில் நான் உண்டாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா என்னில் வா என் மன்னவா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் தீருவிலா தீர்த்தமே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் வாரிய காயங்களுள் என்னை வைத்திடும் கிழிந்திடா வண்ணமாய் என்னை தொட்டிடும் ஒரு சத்ருவிடம் என்னை காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் தினம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை வீடும் வருகவின் அன்போடு என்னை வீடும். அன்புக்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நாம முதலில் திருப்பலி, அதைத் தொடர்ந்து சிலுவை பாதையை ஒலி காட்சியின் மூலம் நாம் பங்கெடுக்கவிருக்கின்றோம். குற்றம் என்ற சிந்தனையில் ஆக திருப்பலி முடிந்தவுடன் பங்கெடுக்கவும், குறிப்பாக பின்னாடி இருப்பவங்க கூடுமான அளவுக்கு முன்னாடி வரவும் முயற்சி எடுக்கலாம். அந்த ஒலி காட்சி எல்லோருக்கும் தெரியும்படியாக திருப்பலி முடிந்த பிறகு நீங்கள் சேர்லாம் எடுத்துட்டு கூட முன்னாடி வர நீங்கள் முயற்சி எடுக்கலாம். உங்களுக்கு இது பின்னாடி அந்த தொலைக்காட்சி பெட்டியில் உங்களுக்கு தெரிகிறது என்றால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓகே. அடுத்ததாக நாம் ஒலிவெளி காட்சி முடிந்த பிறகு இன்றைக்கு இரவு ஜெபம், நைட்டு முழுவதும் அருளின் நேரம், த டைம் ஆஃப் கிரேஸ் என்று அருளின் நேரம் என்று இரவு முழுவதும் நம் ஆண்டவரோட ஒரு இரவு நாம் ஜெபிக்கவிருக்கணும். நீங்கள் சில பேர் கேட்கலாம், இப்போ நைட்டில் வந்தால் தூக்கம் வரும்னு. உங்களுக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் அடோரேஷன் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. யாரு? இந்த 3 பேரும் அந்த கெட்சமணி தோட்டத்தில் 3 பேரும் தூங்கிட்டு இருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் அடோரேஷன் அதுதான் இல்லையா? முதல் திவ்ய நற்கருணை ஆராதனை எங்கே தொடங்குது? கெட்சமணி தோட்டத்தில் அந்த சீடர்கள் என்ன பண்ணாங்க? தூங்கி தான் இருந்தாங்க. இன்னுமா நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்களா? ஆண்டவர்லாம் கேள்வியெல்லாம் கேட்டார். இருந்தாலும் அதையும் கடவுள் அது ஆசீர்வாதமாக தான் மாற்றுவார். ஆக கூடுமான அளவுக்கு முடிந்தவர்கள், விருப்பம் உள்ளவர்கள் பங்கெடுங்கள். 9:30 மணிக்கு நாம இன்றைக்கு இரவு முழுவதும் ஆலயத்திற்குள்ளாக நாம் ஒரு நாள் இரவு ஆண்டவரோடு இந்த தவக்காலத்தில் நேரத்தை செலவழிக்க போகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் முடிந்தவர்கள் வரலாம். நாளைக்கு விடுமுறை இல்லையா? நாளைக்கு வகையில் முடிந்தவர்களும் பங்கெடுக்கலாம். ஆராதனை பாடல்களோடு நாம் தொடங்குவோம். பிறகு இறை செய்திகள் வழங்கப்படும். ஒரு அரை மணி நேரம் தான், ஒரு 3 இறை செய்திகள் ரொம்ப நல்லா இருக்கும். சில கேரக்டர் பிக்சரைசேஷன், நம்ம விவிலியத்தில் இருக்கக்கூடிய சில கதாபாத்திரங்கள் எப்படி அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுகிறது, எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவங்க பெறுறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தில் நாம் அவங்கள பற்றிய ஒரு அலசலை நாம் இந்த இரவு நேரத்தில் நாம் கேட்போம். பிறகு பாடல் இடைவேளை எல்லாம் இருக்கும். பரிந்துரை ஜபம், ஜெபமாலை. பிறகு விடியற் காலை 2 மணி போல இன்றைக்கு சிலுவை பாதை இருக்கும். விடியற் காலை சிலுவை பாதை. பிறகு அதை தொடர்ந்து திருப்பலி பார்த்தீங்கன்னா 3:15 மணிக்கு இன்னைக்கு ஏர்லி மார்னிங் விடியற் காலை அந்த பிரபஞ்சத்தோட கடவுளோட அந்த இயற்கையோட திருப்பலி. பிறகு விடியற் காலை நற்கருணை மற்றும் குணமளிக்கும் ஆராதனையோடு நிறைவு பெறும். இடையில் தேநீர் ஆனது இருக்கும்.
இது விருப்பம் உள்ளவர்கள் பங்கெடுக்கலாம், முடிந்தவர்கள் பங்கெடுங்கள். எல்லாராலும் முடியும் என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் இரவு நேரத்தில் ஆலயத்திற்குள்ளாக நாம ஒரு நாள் ஒரு இரவு முழுவதும் பங்கெடுக்கக்கூடிய அழகான வாய்ப்பு, அருளின் நேரம் என்ற சிந்தனையில் முடிந்தவர்கள் பங்கெடுக்கலாம். 9:30 மணிக்கு தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பிறகு நாளை மறுநாள் நமக்கு தவக்காலத்தினுடைய அந்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் திருப்பலிகள் நடைபெறும். எந்த திருப்பலியிலும் மாற்றம் இருக்காது. அதற்கு மாறாக நமக்கு தவக்கால திருப்பயணம் நாம் செல்லுகின்றோம். ஆகவே தவக்கால திருப்பயணத்துக்கு நிறைய பேர் பெயர்கள் கொடுத்திருக்கிறீர்கள். முதலில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சாதாரண மக்கள் இருந்து நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அத்தனை நிறைய மக்கள் வருவது ஒரு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு முயற்சி நீங்கள் எடுக்கிறீர்கள். கோவில்கள் இந்த கோவில் எல்லாம் தனியா போய் நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஆகவே இப்படி பங்கில் வாய்ப்புகள் உருவாக்குகின்ற போது நாம் இந்த கோவில்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதுவும் உங்களுக்கு அழகாக கூட்டிக் கொண்டு செல்ல வருவது. திங்கட்கிழமை நான் சென்றிருந்தேன். 7 கோவிலுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாம் சந்தித்து விட்டு பிறகு உணவுக்கான ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டு வந்தேன். ஆக நிச்சயமாக நன்றாக இருக்கும். மக்கள், நீங்கள் பெயர் கொடுத்த மக்கள் ஏறக்குறைய எவ்வளவு மக்கள் வரீங்க தெரியுங்களா? 700 மக்களுக்கு மேலாக வருகிறீர்கள். 14 பேருந்து இருக்கிறது. 14 பேருந்துக்கு பெயர்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆகிய மிகுந்த வாழ்த்துக்கள். நல்ல ஒரு கரவலை எழுப்பி அந்த மக்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். பரவாயில்ல, வாஞ்சையோடு ஆசையோடு முயற்சி எடுக்க கோணாங்குப்பம் மாதாவை நோக்கிய பயணம். ஆகவே நாம நீங்க செய்ய வேண்டியதுதான். இதெல்லாம் ஓகே, பேரெல்லாம் கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் நல்லதுதான். நேரத்தோட வரணும், அதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? நேரத்தோட வந்தாதான் நேரத்தோட நாம திரும்பி வருவதற்கு நாம் முயற்சி எடுப்போம். விடியற் காலை 5:30 மணிக்கு இந்த திருப்பயணம் வருபவர்கள் ஆலயத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஆகையால நீங்க யாரெல்லாம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் பெயர் கொடுத்தீங்களோ தயவு செய்து சொல்லுங்க. விடியற் காலை 5:30 மணிக்கு நீங்கள் பேருந்து ஆலயத்திற்குள்ளாக இருக்கிற 5:30 மணி 5:45 ஜபம், சுருக்கமான ஜபம். பிறகு 5:45 ஒரு 1/4 மணி நேரத்திற்குள்ளாக பேருந்தில் நீங்கள் செல்ல வேண்டும். அந்த ஒவ்வொரு பேருந்துக்கும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட 14 பேருந்தும் இரவு நேரத்தில் வந்துவிடும். நம்முடைய ஆலயத்தினுடைய வெளியிலே பேருந்துகள் நிற்கும், 14 பேருந்துகள். ஆகவே மீண்டுமாக சொல்கிறேன், விடியற் காலை 5:30 மணிக்கெல்லாம் மக்கள் இருக்க வேண்டும். 5:45 ஒரு ஜபத்தோட நாம் தொடங்கி பஸ்ஸுக்குள்ளாக ஏறி இங்கிருந்து முதலில் கத்தீட்ரல் செயின்ட் ஜோசப் கத்தீட்ரல் செங்கல்பட்டுக்கு செல்வோம். அங்கே 2 ஸ்தலம் ஏறக்குறை 7:30 மணி போல நாம் அங்கு சென்று விடுவோம். ஆகிய 2 ஸ்தலம் அங்கு சொல்லப்படும், தியானிக்கப்படும். அதை தொடர்ந்து அச்சரப்பாக்கம் கோவிலுக்கு போல, அச்சரப்பாக்கம் கோவிலுக்கு போன என்ன சிக்கல்னா, டோல்கேட் 1 மேலே ஏறவன் இறங்க மாட்டான், இறங்கினவன் மேலே ஏற மாட்டான், எங்க இருக்கானே தெரிய மாட்டுது. அதனால ஒவ்வொரு வருஷமும் இதே சிக்கலாகுது. மேலே ஏறாதுன்னு சொன்னா அப்பதான் மேலே ஏறி ஃபாதர் மேலே போயிட்டு வந்தேன்னு அவனாலே லேட் ஆகுது. ஆகவே நீங்க அச்சரப்பாக்கம் மலைக்கு போவதற்கு டர்ன் எடுக்கிறதுக்கு முன்பாகவே அங்க அச்சரப்பாக்கம் பங்கு இருக்கிறது. அச்சரப்பாக்கம் திருத்தலம் என்பது அது வேற. ஒரு முன்னாடியே ஒரு பங்கு இருக்கிறது. அச்சரப்பாக்கம் ஸ்கூல், அங்க சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்கு. ஆக உங்களுக்கு பங்கு தந்தை வழிகாட்டுவேன். ஆக அங்கதான் காலை உணவு, அங்கதான் 3வது 4வது ஸ்தலம் அங்கு தியானிக்கப்படும். பிறகு அங்கிருந்து திண்டிவனம் ஏறக்குறை 250 ஆண்டுகள் பழமையான திண்டிவனம் வியாகுல மாதா கோவிலுக்கு நாம் செல்லுவோம். அங்க 2 ஸ்தலம். அங்கிருந்து விக்கிரவாண்டி, திருச்சி பைபாஸ்ல இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி சகாய மாதா கோவிலுக்கு நாம் செல்லுவோம். அங்க 2 ஸ்தலம். பிறகு அங்கிருந்து எம்மாவுஸ் தியான மையம், எம்மாவுஸ் சென்டர், அங்க நிறைய தியானங்கள் நடக்கப்படக்கூடிய இடம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு ரிட்ரீட் சென்டர். அங்கதான் மதிய உணவு ஸ்தலமும் நாம் செய்யப்படுவோம். பிறகு அங்கிருந்து தொடர்ந்து கோவிலானூர் என்ற ஒரு இடத்திற்கு சொல்லுகின்றோம். அது ஒரு 300 வருஷம் பழமையான கார்மெல் அன்னையினுடைய கோவில். அது ரொம்ப அழகா இருக்கும். எம்பிபி ஃபாதர்ஸ் அந்த காலத்துல கட்டின கோயில். அந்த இடத்திற்கு பிறகு அங்கிருந்து கோணாங்குப்பம் ஏறக்குறைய 340 வருடங்கள் பழமையான வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட கோவில். அங்கு சென்றுதான் நாம் அங்க திருப்பலி, பிறகு ஸ்தலம், பிறகு நாம் அங்கிருந்து மீண்டுமாக திரும்பி வருவோம். ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நேரத்தோடு வாங்க, நாம செல்லுவோம். உங்களை அன்போடு கூட்டிக் கொண்டு செல்வதில் மிகுந்த மகிழ்ச்சி என்பதை அன்போடு தெரிவித்துக். அதை தொடர்ந்து நாம் இந்த ஆன்மீக இன்ப சுற்றுலா பற்றி அந்தமான் எல்லாம் பெயர்கள் கொடுத்து இனி யாரும் பெயர் கொடுக்க முடியாது. எல்லாம் அது முடிந்து விட்டது. அந்தமானுக்கான அந்த பேக்கேஜ் முடிந்து எல்லாரும் நிறைய பேர் பெயர் கொடுத்துருக்குறாங்க. அந்த முடிந்தது. பிறகு கோவாக்காக ஏறக்குறைய 60 பேர்கிட்ட பெயர் கொடுத்துருக்குறாங்க. ஆக அடுத்த வாரத்திற்கான கடைசி நாள் அது பெயர்களை கொடுத்து நீங்கள் பதிவு செய்து கொள்ள விருப்பமானால் பதிவு செய்து கொள்ள. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான தொடர்ந்து இனிய நாளாக அமையட்டும் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, எங்களுக்கு அருள் புரியும்படி வேண்டுகின்றோம்.
அதனால் நாங்கள் பழையவற்றிலிருந்து புதியவற்றிற்கு கடந்து வந்தது போல பாவங்களை களைந்து விட்டு தூய்மை பெற்ற மனதினால் புதுப்பிக்கப்பட எங்களுக்கு அருள்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குள்ளே அழகான இந்த திருச்சிலுவையின் முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்போம். திருச்சிலுவையின் ஆசிர் சிலுவை சொல்லும் செய்திதான் என்ன? சிலுவையை பார்க்கும் ஆண்டவருடைய அன்பு நமக்கு ஞாபகம் வரவில்லையா? ஆண்டவருடைய மன்னிப்பும் இரக்கமும் அருளும் தானே. ஆண்டவா, உடைய திருச்சிலுவையின் மன்னிப்பால், உடைய திருச்சிலுவையின் அருளால், உடைய திருச்சிலுவையின் ஆசீர்வாதத்தை எங்களை வழிநடத்தலும். எங்களுடைய பழைய பாவ பலவீன வாழ்விலிருந்து நாங்கள் மீண்டுமாக எழுந்து உம்மை நோக்கி பயணிக்க எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் மீட்பின் அருள் அடையாளங்களாக மாற்றியலும். பங்கில் இந்த நாள் வருகை தந்தவர்கள், பங்கில் அனைத்து மக்களை எல்லாம் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவா, நீரே எங்களுக்கு துணையும் பலமும் சக்தியும் உடைய அன்பினாலும் உடைய இரக்கத்தினாலும் உடைய அருளினாலும் எங்களை எல்லாம் வழி நடத்தல வேண்டும் என்று உம்மை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தேவத்தாயினுடைய ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அமர்வோம். அன்பு குரல் இப்போது நாம் பார்க்கவிருக்கின்ற ஒலி காட்சி குற்றம் என்ற தலைப்பில் இந்த பலிபீடத்தை சற்று அகற்றி வையுங்கள். ஆக மக்கள் பின்னாடி இருப்பவர்கள் முன்னாடி வர விரும்பினால் முன்னாடி வந்து கொள்ளுங்க. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கவனித்துக் கொள்ளுங்கள் அன்புக்குரியவர்களே. இப்பொழுது நாம் ஒலி காட்சிக்கு நாம் செலவிருக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு படைப்பு, வித்தியாசமான கோணத்தில் இருக்கும். சிலுவை பாதையில் நாம் பங்கெடுப்போம். பின்னாடி இருப்பவர்கள் முன்னாடி வரவும் நாம் முயற்சி எடுக்கலாம். குற்றம் என்ற தலைப்பில் யார்தான் இயேசுனுடைய இந்த கொலைக்கு குற்றம், அது யார் என்பதை நாம் தியானிக்க சிந்திக்கவிருக்கின்றோம். ஆக பயபக்தியோடு பங்கெடுப்போம். குறிப்பாக தீபகம் என்கின்ற அமைப்பு, நம்முடைய சலேசிய அமைப்பு, அதை நம்மை வழி நடத்துகிறார்கள். பல ஆண்டுகளாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களையும் அன்போடு வரவேற்போம். குறிப்பாக இதில் நடிப்பவர்கள் சாதாரண மனிதர்கள், சாதாரண பல பங்குகளில் இருக்கக்கூடிய கத்தோலிக்க விசுவாசிகள் தங்களை தயாரித்துக் கொண்டு தங்களை தயாரிப்போடு இந்த இடத்துக்கு வருகை தந்து ஏறக்குறைய 30 பேர் நடிக்கவிருக்கிறார்கள். ஆக அவர்கள் எல்லாம் அன்போடு வாழ்த்தவிருக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் இயேசுடைய சிலுவை பாதைகளை நாம் தியானிக்கவிருக்கின்றோம். ஆகவே நாம் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். குழுவினர் வேகமாக தயாராக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வருகைக்கும் பங்கேற்புக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. ஏறக்குறைய இது ஒரு 50 to 55 நிமிடம் தான். ஆகவே பங்கெடுக்கவும். இந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணலாம். எஸ், ஆஃப் பண்ணுங்க. கோவிலில் இருக்கிற லைட்ஸ், சைடில் இருக்கிற லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. திருவாளர் டேவிட், கோயிலுக்குள்ள லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிடு. பின்னாடி அந்த ஆஃப் பண்ணும். சிலுவை பாதையை நாம் இப்படியும் தியானிக்கலாம் என்பதனுடைய கருப்பொருளில் ஒரு அழகான ஒரு கருப்பொருள் குற்றம் இல்லையா? ஆக இந்த இயேசுனுடைய அவருடைய சிலுவைக்கு யார்தான் பொறுப்பு என்கின்ற வித்தியாசமான கோணத்தில் தயாரித்திருக்கிறார்கள். கட்டாயம் நம்மை சிந்திக்கவும் தியானிக்கவும் இது நம்மை வழிவகுக்கும் என்ற சிந்தனையோடு பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மேலே இருக்க லைட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டேஜ் லைட்ஸ் எல்லாம். எலக்ட்ரிஷியன், உள்ள ஆஃப் பண்ணு.
திருவாளர் சாண்டோனா ரெடியா? தொடங்கலாமா? ஓகே. அந்த லைட், அந்த ஸ்கூல் அனுக்கு லைட், மிஸ்டர் சாம்சன் போய் லைட் ஆஃப் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்றோம். அன்புக்குரிய நாம் தொடங்குவோம். இறை மக்கள் பின்னாடி இருப்பவர்கள் முன்னாடி வருவதற்கு முயற்சி எடுத்துக் கொள்ளலாம். ஆங்காங்கே கவனமாக அமர்ந்து தியான சிந்தனையில் சிலுவை பாதையில் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். குற்றம், களங்கம், தீபகம் மறைப்பணி மையமும் திருமறை கலாமன்றமும் தயாரித்து வழங்கும் தவக்கால தியானம். இறை இயேசுவின் அன்பு நண்பர்களே, இந்த உலகம் எத்தனையோ குற்றவாளிகளை காரணம் கண்டுபிடித்து தண்டனை வழங்கியிருக்கிறது. அதே நேரத்தில் பல நிரபராதிகளை, குற்றமற்றவர்களை, சுத்தவாளிகளை தீர விசாரிக்காமல் தீர்ப்பு வழங்கியும் உள்ளது. இந்த நல்லவர்களின் தண்டனைகளுக்கு காரணமானவர்கள் யார் என்று யாரும் கண்டுகொள்வதில்லை. இந்த மேடைகளில் குற்றமற்ற ஒருவரின் கொலைக்கு, தண்டனைக்கு யார் காரணகர்த்தாக்கள், யார் குற்றவாளிகள் என்று ஆராய நம்மை நீதி அரசர்கள் அழைக்கின்றார்கள். வாருங்கள், நமது மனச்சான்றை திறந்து அவரின் களங்கம் யார் மேல் சுமத்தப்பட வேண்டும், யார் குற்றவாளிகள் என்பதை ஆராய்வோம். வாருங்கள், வாருங்கள். பழி நிறைந்த உலகம். ஆம், ஆயிரம் ஆயிரம் குற்ற செயல்கள் நீதி வழங்கப்படாமலேயே நீண்டு கரைகிறது காலம். உண்மைதான். மாபெரும் மனித பேராளங்களை நிகழ்த்திய எத்தனையோ அரசுகள் தமது அதிகார கரங்களால் அனைத்தையும் அடக்கி ஆதாரங்களை அழித்து வெள்ளை முலாம் பூசிய சமாதான தூதுவர்களாக இன்னும் தங்களை இனங்காட்டி வலம் வந்து கொண்டிருக்கின்றனர். அது உலக இயற்கை என்றும் ஆகிவிட்டது. 2000 ஆண்டுகளுக்கு கொலையின் குற்றத்திற்கு காரணமானவர்களை தெளிவாக கண்டுகொண்டனரா? இல்லையே. அப்படியானால் அதை ஏன் நாம் இன்று செய்யக்கூடாது? ஆம், அதை நாம் ஏன் ஒரு வரலாற்று கடமையாக நினைத்து இன்று விசாரணை செய்யக்கூடாது? ஏன் முடியாது? வாருங்கள், காலத்தை கடந்து செல்வோம். 2000 ஆண்டுகளுக்கு முன் கல்வாரி என்ற இடத்தில் கன்னிமரியின் திருக்குமாரன் கடவுள் மகன் இயேசு சிலுவையில் கொலையுண்டார். அது ஒரு வரலாறு கண்டிராத களங்கம். அந்த களங்கத்திற்கு காரணமானவர்கள் இந்த கொலையுடன் தொடர்புடைய காவல் வீரர்களா, ஆளுநரா, அல்லது தலைமை குழுக்கள் கூட்டங்களா? இல்லை, காலத்தை கடந்து இருக்கிறதா அந்த களங்கம் என்பதை அன்றைய வரலாற்று உருவங்களையே சந்தித்து ஆய்ந்து அறிவோம். வாருங்கள். முதலில் கல்வாரி மலை சூழலில் ஏதேனும் தடயங்கள் இருக்கின்றதா என்று தேடுவோம்.
வரலாற்றுக்கு முற்பட்ட மனிதர்களை சந்தித்து விசாரணை செய்வோம். தகுந்த ஆதாரங்களை திரட்டுவோம். சரி, கண்டறிந்தவற்றை நீதிமன்றத்திற்கு கொண்டு வாருங்கள். நாங்கள் காலத்தை கடந்து வந்து விட்டோம். ஆமா, காலத்தை கடந்து வந்து விட்டோம். அங்கே இருப்பவர் சீமோனை போல தோன்றுகிறாரே. அவரிடம் இருந்தே விசாரணையை ஆரம்பிப்போம். நீர்தான் சீமோன் எனப்படும் பேதுருவோ? ஆமா. நீங்கள் யார்? பதற்றப்பட வேண்டாம், பதற்றப்பட வேண்டாம். நாங்கள் இயேசுவின் கொலையை பற்றி விசாரணை செய்ய வந்துள்ளோம். என்ன விசாரணை செய்ய போகிறீர்கள்? எல்லாம் முடிந்த பின் எதனை அறிய போகிறீர்கள்? எங்கள் இறைமகனை, குற்றமே இல்லாதவரை காரணமில்லாமலே கொடிய மரணத்திற்கு தீர்ப்பிட்டார்களே. அதைத்தான் ஆராய வந்திருக்கிறோம். எங்கள் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். அர்த்தமற்ற உங்கள் கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்று ஏன் எதிர்பார்க்கிறீர்கள்? ஏன், நீரும் ஒரு வகையில் குற்றவாளிதானே? நான் குற்றவாளியா? நான் குற்றவாளியா? அது எப்படி சொல்லுவீர்கள்? நீ ஒரு பாறை, உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன் என தனக்கு அடுத்த தலைவராக நீர் என உம்மை நியமித்தார் தானே? அது மட்டுமல்ல, அவர் கைது செய்யப்படவும் சிலுவையில் அறைந்து கொல்லப்படவும் பார்த்து கொண்டிருந்தது மட்டுமன்றி அவரை தெரியவே தெரியாது என்று மறுதளித்தீரே. ஒரு முறை மட்டுமல்ல, 3 முறை மறுதளித்தீர். போதும் போதும் ஐயா. ஐயோ, மீண்டும் அதை நினைவுபடுத்தாதீர்கள். அவரை தெரியாது என்று சொல்லி மறுதளித்த பாவி நான். இன்று வரை அதை நினைத்து நினைத்து வருந்துகிறேன். மிக நெருக்கமாக இருக்கிறது. நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே? இல்லை இல்லை இல்லை, நீ சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் தான். அந்த மனிதனை எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீயும் அவர்களை சார்ந்தவன் தானே? ஏனெனில் உன் பேச்சே உன்னை காட்டிக் கொடுக்கிறது. எனக்கு அவரை தெரியவே தெரியாது. சேவல் கூவும், நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய். ஆனால் அவர் கைது செய்யப்பட நான் விட்டுவிடவில்லை. எனது வாளை உருவி ஒரு வீரரின் காதை அறுத்தேன். தொடர்ந்து அவரை காப்பாற்ற அவரை காப்பாற்ற அவர் விடவில்லை. அவரை காப்பாற்ற முடியாத பலமற்றவர்களாக நாங்கள் இருந்தோம். தலைமை சங்கம், சிற்றரசன் ஏரோது, ஆளுநன் பிலாத்து,
அவரது வலிமை மிக்க ராணுவ வீரர்கள் எல்லோரும் அவரை கொன்று விட்டனர் ஐயா. அவரை கொன்று விட்டனர். அவரின் சாவின் கலக்கத்திற்கு நான் காரணமல்ல, நான் காரணமல்ல, நான் காரணமல்ல. சரி, புரிகிறது. நாம் தொடர்ந்து ஆய்வு கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சொல்லுங்கள், சொல்லுங்கள், என்ன உதவி செய்ய வேண்டும்? எங்களை அந்த கல்வாரி மலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். வாருங்கள், வாருங்கள். எங்கள் விடுதலை நாயகனை அந்த வீரர்கள் பலர் சேர்ந்து கொன்றொழித்த அந்த கொலைகளத்திற்கு உங்களை அழைத்து செல்லுகிறேன். வாருங்கள் ஐயா, வாருங்கள். கல்வாரிக்கு போகலாம் வாரே. கல்வாரிக்கு போகலாம் வாரே. என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. என் காருண்ய இயேசுவின் காட்சியை பார்த்திட கல்வாரிக்கு போகலாம் வாரே. ஆணி ஒன்று. ஆணி இரண்டு. ஆணி மூன்று. பார்த்தாயா, பார்த்தாயா, என்ன அற்புதம்! ரத்தக்கரை படிந்திருந்தும் இந்த ஆணிகள் துருப்பிடிக்கவில்லை. ஆமா, ரத்தக்கரை படிந்திருந்தும் இந்த ஆணிகள் துருப்பிடிக்கவில்லை. நீங்கள் யார்? யார் நீங்கள் என்றுதான் கேட்டோம். நீங்கள் யார்? முன்பின் தெரியாத நீங்கள் ஏன் இதை திருடுகிறீர்கள்? நீங்கள் யார்? கொடுங்கள் அதை, கொடுங்கள் அதை, கொடுங்கள். வேண்டாம். யார் நீங்கள்? கூறுங்கள், யார்? புரிகிறது, நன்றாக புரிகிறது. நீங்கள் இங்கேதான் பணிபுரிந்தீர்கள். அதாவது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை கொன்ற நேரத்தில் நீங்கள் இங்கே இருந்திருக்கிறீர்கள். அதற்கென்ன? அதை ஏன் இப்போது கேட்கிறீர்கள்? நாங்கள் இயேசுவின் உண்மையான கொலையின் காரணங்களை கண்டுகொள்ள வந்துள்ளோம். எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் தானே, நீங்கள் தானே இயேசுவை சிலுவையில் அறைந்தது? நாங்கள் வெறும் பணியாளர்கள் தான். ஆம், கடமையை செய்தோம். கடமை? சரிதான். அதை எவ்வாறு செய்தீர்கள்? அந்த நாள் வெள்ளிக்கிழமை. ஆமாம், அன்று வெள்ளிக்கிழமை தான்.
சிலுவையை சுமந்து கொண்டு தள்ளாடி தள்ளாடி மெதுவாக இங்கே வருகிறார். ஆம், அவர் சிலுவையை சுமந்து கொண்டு இங்கே வந்து கீழே விழுகிறார். அடித்து எழுப்புகிறோம், ஆடை அகற்றுகிறோம். அவர் உடம்பில் இருந்து ரத்தம் பீறிக்கொண்டு புறப்பட்டு வருகிறது. அவரை இழுத்து சிலுவையின் மீது போட்டு ஆணிகளை கொண்டு அடித்து 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 அந்த ஆடையை கொண்டு வா. பங்கு போட்டுக் கொள்வோமா இல்லை சீட்டுக்குலுக்கி போடுவோமா? ஒற்றை ஆடையை பங்கு போட்டுக் கொள்வதா? சீட்டுக்குலுக்கி போடுவோம். யார் பெயருக்கு விழுகிறதோ அவர் எடுத்துக்கொள்ளட்டும். அவர் குற்றவாளியா குற்றமற்றவரா என்று சரியாக அறிந்து கொள்ளாமல் இப்படி கொடூரமாக நடந்து கொண்டவர்கள் எப்படி கடமை என்று தப்பித்துக் கொள்ள முடியும்? எப்படி கடமை என்று தப்பித்துக் கொள்ள முடியும்? நியூமலஸ், அதோ பார், பைத்தியக்காரன் போல் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான். அவரை பார்த்தால் அதிகாரி போல் தெரிகிறது. நில்! 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 உன் பெயர் என்ன? அவர் பெயர் மசல்லா. மசல்லா மசல்லா, உன் இனம் ரோமானியன். தொழில் காவல் செய்வது, போர் புரிவது. இந்த மேலாடையை இங்கே கொடு. வேண்டாம், வேண்டாம், அதை மட்டும் கேட்காதீர்கள், அதை மட்டும் கேட்காதீர்கள். இது என் வாழ்வை மாற்றிவிட்ட ஆடை. உள்ளத்திற்கு உயிரும் உடலுக்கு உயிர் போன்றதுமான ஆடை. இந்த ஆடை உன்னுடையதல்லவே? ஆம், இந்த ஆடை உன்னுடையதல்ல. ஆமாம், ஆமாம், ஆமாம். இது சீட்டிலே கிடைத்த பொருள், அளவெடுத்த பொருள் அல்ல. கல்வர்கள் நடுவில் கல்வாரி மலையில் இருந்தவர் கடவுளின் மகன் என்கிறார்களே, அவருடைய ஆடைதான் இது. ஓ, கொலைக்களம் செல்பவர்களின் உடைகளை பங்கிட்டு எடுப்பதுதான் உமது வழக்கம். இது என் வாழ்வில் கிடைத்த மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய செல்வம். அந்த புனிதரின் உடலை மூடி மானம் காத்த ஆடை, மகத்தான ஆடை, மகத்தான ஆடை. அதை பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது, எனக்கு கிடைத்தது. இந்த ஆடை, இந்த ஆடையில் தான் நாங்கள் அனுதினமும் அவரை தரிசித்து வந்தோம். இன்று அவரை அடித்து நொறுக்கி துன்புறுத்தியவர் கைகளில் அவரது ஆடை, அவரது ஆடை. மசல்லா, அவரை கற்றூனில் கட்டி அடித்தவர்களில் நீயும் ஒருவன் தானே?
கற்றூர் 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 அதில் கட்டி அடிக்க வேண்டும். கசையின் நுனியிலே இரும்பாரி துண்டுகள் உடலின் தசைகளை கிழிக்க வேண்டும். ரத்தம் ரத்தம் பீரிட்டு பாய வேண்டும். ஆமாம், எவ்வளவு உருவத்தை சிதைக்க முடியுமோ அவ்வளவு சிதைக்க வேண்டும் என்பதுதான் கட்டளை. இப்படி செய்து பழக்கப்பட்ட நாங்கள் தயங்குவோமா என்ன? தலை சாய்த்து மண்ணில் வீழுந்த கோதுமை மணி மறிந்து உயிரை தருகின்றார். மடிந்து உயிரை தருகின்றார். நீங்களே களைத்து இளைத்து சோர்ந்து போகும் அளவிற்கு அடித்து தீர்த்தீர்கள், அப்படித்தானே? தன்னைத்தானே அரசனாக கூறிக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டவன் அத்தனையும் செய்து அவரை அரசன் என்று காட்ட முச்செடி ஒன்றை எடுத்து முடியை போன்று தொடுத்து அடி அடியாய் அழுத்தி தலையில் வைத்தோம். மற்றவர்களின் துன்பத்தை துடைத்த அந்த உத்தமருக்கு இத்தனை நிந்தைகளை செய்தார்களே, இவ்வளவு நிந்தைகளை செய்கிறார்களே, என்ன கொடுமை ஐயா, என்ன கொடுமை. விளங்கிவிட்டது. நீங்கள் எல்லோரும் அவரது மரணத்திற்கு காரணமாக இருந்தீர்கள். இல்லை இல்லை இல்லை, அதாவது குற்றத்தின் காரணங்கள். கடமையை செய்தோம், அதை களங்கம் என்கிறீர்கள். அதோ நூற்றுவ தலைவன் லோஞ்சனூஸ் வருகிறார். அவரிடமே கேட்டுக் கொள்ளுங்கள். உமது பெயர்தானே லோஞ்சனூஸ்? ஆமாம். படை வீரர் நூற்றுவருக்கு தலைவன். ஆமாம். இயேசுவை சிலுவையில் அறைந்ததில் உமக்குள்ள பொறுப்பு? கொலைக்களம் நடத்தி சிலுவையில் அறைந்து உயிர் துறக்கும் வரை மேற்பார்வை செய்தேன். எத்தனை மணிக்கணக்காய் கிறிஸ்து உயிருடன் ஊசலாடினார்? சரியாக சொல்ல முடியாது. ஏறத்தாழ 3 மணி நேரம் இருக்கும். பகல் 12 மணி அளவில் சிலுவையில் அறைந்தீர்கள், அப்படித்தானே? அப்படி என்றால் இறக்கும் போது பிற்பகல் 3 மணி இருக்கும், அப்படியா? இருக்கலாம். என்ன நடந்தது? இறைமகன் இயேசு கிறிஸ்து இறந்தது இயற்கை என்னைக்கே பொறுக்கவில்லை.
அவரது இதயம் குமரியது போலும். பூமி அதிர்ந்தது. உலகம் முழுவதும் காரிருள் சூழ்ந்தது. கல்லறைகள் திறந்தன. இறந்தவர்கள் உலாவினார்கள். ஆலய திரைச்சீலை கிழிந்தது. உலகமே அதிர்ந்து போனது. உலகமே அதிர்ந்து போனது. உலகமே அதிர்ந்து போனது. சரி, கிறிஸ்து உண்மையாகவே இறந்தார் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் இறந்து விட்டார் என்பதை உறுதிப்படுத்த ஒரு ஈட்டியா அவரது விழாவில் குத்தினேன். குத்தியதும் ரத்தமும் தண்ணீரும் கலந்த ஒரு துளி என் கண்ணொன்றில் பட்டது. என் கண்ணொன்றில் பட்டது. அதில் என் கண் உன் கண் திறந்தது. என் கண் திறந்தது. என் கண் திறந்தது. பார்வை கிடைத்தது. கண் திறந்தது. என் கண் திறந்தது. பார்வை. பிறந்த நாள் முதல் அந்த நாள் வரை நான் ஒரு கண் குருடனாகவே இருந்தேன். நான் ஒரு கண் குருடனாகவே இருந்தேன். அவரால் எனக்கு பார்வை கிடைத்தது. அவரால் தான் எனக்கு பார்வை கிடைத்தது. எப்படி இருந்தாலும் இயேசுவின் கொலையில் உனக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது என்பது திட்ட தெளிவு. அப்படித்தானே? இல்லை, என்னுடைய கடமை எதுவென்று கண்டேனோ அதையே செய்தேன். குற்றத்திற்கு கொடுக்கப்படும் பெயர் கடமை. கடமையை செய்ததை குற்றம் என்கிறீரே. மேலதிகாரியிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றினேன். என்னை குற்றம் சுமத்துவதானால் மேலதிகாரி ஆளுநன் பிலாத்துவையை கேளுங்கள். எல்லோரும் தாங்கள் சுத்தவாளிகள் என்கிறார்களே. ஆண்டவா, இப்பழி நிறைந்த உலகம் உன்னை கொண்ட பின்னரும் நான் கொல்லவில்லை என்று சாதிக்கின்றதே. ஆனால் உம்மோடு வாழும்போது என்னை சிலுவையில் அறைந்து கொள்வார்கள் என்று எங்களுக்கு இறைவாக்கு உரைத்தீரே. ஆண்டவரே, உமக்கு இது வேண்டாம் என்று நான் அப்போதே சொன்னேனே. நீர் என்னை கண்டித்தீர். ஆனால் இன்று உம்மை கொண்டவர்களே உம்மை புரிந்து கொண்ட பின்னரும் ஏன் பிழையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன் தவறை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? ஏன் மறுக்கிறார்கள்? முதல் கட்ட விசாரணையை முடித்து விட்டோம். இவர்கள் அனைவரும் தாங்கள் குற்றவாளிகள் அல்லர் என்றும் மேலதிகாரிகளின் கட்டளையை தாங்கள் நிறைவேற்றியதாகவும் கூறுகிறார்கள். எய்தவன் இருக்க அம்பை நோவதாம். உலக வரலாற்றில் கொடுமையிலும் கொடுமையான இந்த களங்கத்தை உண்டாக்கியவர்கள் யார் என்று இன்று நாம் கேட்கும் கேள்விகளுக்கு கற்றூரில் கட்டி அடித்தவர், முள்முடி கொடுத்து வதைத்தவர், நெஞ்சை ஒரு ஈட்டியால் பிளந்தவர், இவர்கள் அனைவரும் கடமையை செய்தோம், அதனால் குற்றத்தின் காரணர் நாங்கள் அல்ல என்று கண்டிப்பாக சொல்கிறார்கள். அப்பாவிகளின் சாவிலும் குற்றம் என்று செங்குருதி சுனையை ஏற்படுத்தி கொலை செய்தவர்கள்
களங்கத்திற்கு காரணம் நாங்கள் அல்ல என்கிறார்களா? எனவே அவர்கள் கூறும் கடமைக்கு கட்டளை பிறப்பித்த பிலாத்துவை விசாரணை செய்வோம். பிலாத்து, பிலாத்து, பிலாத்து! ஓஹோ, நானும் என் கடமையை செய்தேன் என்று ஒருவேளை கூறப்போகிறீரோ? இல்லை, நான் அப்படி கூறப்போவதில்லை. வரலாறு பேசும். அவர் குற்றமற்றவர் என தெரிந்தோம் அவரை விடுதலை செய்ய எவ்வளவோ முயற்சித்தேன். முடியவில்லை. அந்த நீதிமானின் ரத்தத்தின் பழி என் மேல் விழாதிருக்கட்டும் என்று அறுதியிட்டு கூறினேன். என் மேல் விழுந்த கலங்கத்தை நீரிலே கழுவினேன். அவரது ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் மக்கள் மேலும் இருக்கட்டும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். எவர்கள் கூக்குரலிட்டார்கள்? மக்கள் கூக்குரலிட்டார்கள். தலைவர்களின் தூண்டுதலா? கொல்ல வேண்டும், 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 கொல்ல வேண்டும். அவரை நான் முழுவதும் விசாரணை செய்துவிட்டேன். அவரிடத்தில் குற்றம் எதனையும் காணவில்லை. ஆனாலும் தண்டித்து அவரை நான் விடுதலை செய்கிறேன். முடியாது. அவனை நீர் விடுதலை செய்தால் சீசர் அரசனுக்கு நீர் நண்பர் அல்ல. கருத்தற்ற பேச்சு. இதுதான் எங்கள் கழகத்தின் மூச்சு. கழகமில்லை, களங்கம். கலங்க வேண்டும். யார்? பிலாத்து. யாருக்கு? சீசருக்கு. எதற்கு? துரோகத்திற்கு. எப்படி? இவன் தன்னை அரசன் என்று கூறுகிறான். தன்னை அரசன் என்று கூறும் எவனும் சீசருக்கு எதிரி. சீசருக்கு துரோகம் செய்யும் போன்டியூஸ் பிலாத்து ஒருபோதும் சீசருக்கு நண்பனாக இருக்க முடியாது. சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும். இந்த நீதிமானின் ரத்தத்தின் மட்டில் எனக்கு பங்கு இல்லை. நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். அவனை சிலுவையில் அறைந்து கொல்லுங்கள். இவனின் ரத்தம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும். அப்படி கோஷமிட்ட அந்த தலைவர்கள் யார்? பெரிய குரு கைபாஸ். ஒரு மனிதத்தின் கொலைக்கு மதம் காரணமாக இருக்கின்றதா? இதுதான் இந்த பூமியின் அபத்தம். சரி, கைபாஸை கொண்டு வாருங்கள். கைபாஸ், கைபாஸ், கைபாஸ். கைபாஸ் மக்களை தூண்டி கடவுள் மகன் இயேசுவின் கொலைக்கு காரணமாக இருந்ததினால் உமது கடமை
உமது பொறுப்பில் உமது குல சிறப்பிற்கு களங்கம் ஏற்படுத்தி விட்டீர். ஒத்துக்கொள்கிறீரா? மன்னிக்க வேண்டும். ஒரு இனம் முழுவதும் அழிவதை விட தனி ஒருவன் இறப்பது மேல் என தோன்றியது. அதை செயல்படுத்துவது மனக்கடமை போல தோன்றியது. இதில் எங்கே குற்றம் உள்ளது? இதில் எங்கே களங்கம்? எனவே பொது நன்மை ஒன்றிற்காக தனி மனிதனை பலி வாங்குவது நல்லது. அதுதானே உமது வாதம்? ஆமாம். எதனை பொது நன்மை என்று கருதுகின்றேன்? நாம் தொடர்ந்து இயேசுவின் இயக்கத்தை இயங்க விட்டிருப்போமாயின் ரோமரின் கோபத்திற்கு உள்ளாகி இருக்க வேண்டியிருக்கும். அதனால் பலர் சாகடிக்கப்பட்டிருக்கவும் கூடும். ஓ, அதனால் நீராகவே இந்த திட்டத்தை ஏற்படுத்தி கொண்டீர். அப்படித்தானே? இல்லை, வாதத்தில் நான் மட்டும் தனியாக நிற்கவில்லை. மூத்த அனுபவமிக்க முன்னாள் தலைமை குரு எனது மாமனார் அன்னாசின் ஆலோசனையை பெற்றேன். ஓ, சாவின் களங்கத்தில் அன்னாசிக்கும் தொடர்பு உண்டா? சரி, அன்னாசை அழையுங்கள். அன்னாஸ், அன்னாஸ், அன்னாஸ். பெரியவர் அன்னாஸ், கைப்பாஸ் விளைத்த குற்றத்திற்கு பெயர் போன மாமனாராகிய நீங்கள் உறுதுணையாய் இருந்தீர்கள், அப்படித்தானே? பொறுப்பேதும் மற்ற இருந்த நான் இரு சிறப்பான கருத்துக்களை நாட்டின் நலன் கருதி வழங்கியது குற்றமா? அதாவது நான் ஆலோசனை கூறினேன். நாட்டின் சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படியா இருந்தது. அது தவிர நாம் திடமாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அவரை எமக்கு ஒருவன் காட்டிக் கொடுத்தான். காட்டிக் கொடுத்தவன் காட்டிக் கொடுத்தவன் காட்டிக் கொடுத்தவன் இதுவரை தேடியும் காணவில்லை. என்னோடு வாருங்கள். யாரை தேடுகிறீர்கள்? நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம். நான் தான். ரபி, வாழ்க. தோழா, எதற்காக வந்தாய்? கைது செய்யுங்கள். கைது செய்யுங்கள். காது காது காது. உன் வாளை உரையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றான் நினைத்தாய். நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதரை எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநூல் வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும்? கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழ்கின்றன. எடுத்துச் செல்லுங்கள். யூதாஸ் இஸ்காரியோத். யூதாஸ் இஸ்காரியோத்? யூதாஸ் இஸ்காரியோத். யூதாஸ் இஸ்காரியோத்தை எப்படியாவது கொண்டு வாருங்கள். யூதாஸ், யூதாஸ், யூதாஸ். யூதாஸ், நீ இயேசுவின் சீடன் தானே? ஆம். இருந்தும் நீ இயேசுவை காட்டிக் கொடுத்தாய், அப்படித்தானே? இல்லை, இல்லை. யூதாஸ், நீ காட்டிக் கொடுத்ததால் கடவுளின் மகன் கொலை செய்யப்பட்டார், அப்படித்தானே? இல்லை, அவரை கொல்வதற்கு தலைமை சங்கம் முன்னரே திட்டமிட்டு விட்டது. நான் காட்டிக் கொடுக்காவிடனும் அவரை கொன்றிருப்பார்கள். எனக்கு இவர்கள் கொல்வதற்குத்தான் காட்டிக் கொடுக்க சொல்கிறார்கள் என்று
நான் அறிந்திருக்கவில்லை. அப்படி என்றால் நீ காட்டிக் கொடுத்ததன் நோக்கம்? கிறிஸ்து மன்னக அரசை நிறுவுவார் என்று திடமான எண்ணத்தில், நம்பிக்கையில். சரி, அந்த நோக்கம் நிறைவேறியதா? இல்லை, நான் ஏமாந்து விட்டேன். இவர்களிடமும் நான் ஏமாந்து விட்டேன். நான் குற்றவாளி அல்ல, நான் குற்றவாளி அல்ல. போதும் போதும். அப்படி என்றால் இங்கிருக்கும் நீங்கள் எவரும் குற்றவாளிகள் அல்ல. உலகம் கண்டும் கேட்டிராத களங்கமாகிய கடவுள் கொலையை செய்தவர்கள் நீங்கள் அல்ல. அப்படித்தானே லோஞ்சிலூஸ்? நான் நிரபராதி. நெசிமுஸ், நீ? நிரபராதி. மேரா, உன் பதில் என்ன? நிரபராதி. வசந்தா? நிரபராதி. பிலாத்து? நிரபராதி. உன் பதில் என்ன கைபாஸ்? நிரபராதி. அன்னாஸ், நீ சொல். நானும் நிரபராதி. யூதாஸ்? நான் நிரபராதி. நீங்கள் அனைவருமே நிரபராதிகள். நீங்கள் அனைவருமே சுத்தவாளிகள். அப்படி என்றால் இந்த களங்கத்தின் காரணர்கள் யார்? இந்த குற்றத்தின் காரணர்கள் யார்? இந்த குற்றத்தின் காரண கர்த்தாக்கள் யார் யார்? சொல்லுங்கள். உலக மாதா, நான் கூறுகின்றேன் மதியே, களங்கத்தின் காரணர்கள் யார் யார் என்று மானுடம் பாவத்தால் நிறைந்து நின்றாலும் அது தன் பழியை ஏற்கவில்லை. அதனால்தான் மானுடத்தின் பழியை நீக்க 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்வழிக்க வந்த கிறிஸ்துவை வரலாற்றில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் கொன்றுவிட்டார்கள் என்று விவாதிக்காதீர்கள். இந்த களங்கத்தின் காரணர்கள் நீங்களும் தான். ஆம், நீங்களும் தான். உங்கள் மனச்சான்றை திறந்து பாருங்கள். உங்கள் மனச்சான்றை திறந்து பாருங்கள். மன்னிக்கும் என் இறைவா, சுமையினிலே சிலுவையை சுமந்தாயே, சிலுவையை சுமந்தாயே. அன்பு நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு சிலுவையை பரிசாக அளித்தது போஞ்சியோஸ் பிலாத்து என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்துவை போல் வாழாமல் மனித பலவீனத்தால் தவறு செய்யும் போதெல்லாம் நாம் இயேசுவின் மீது சிலுவையை சுமத்துகின்றோம். சிலுவையை சுமத்துகின்றோம். பாவம் செய்த சூடிய அரசே என் இறைவா, முதல் முறை விழுந்தாயே, முதல் முறை விழுந்தாயே.
பிடித்த காமவெறி என்ற போதைக்குள் விழுந்து நாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை அளிக்கும் போது நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை கீழே தள்ளி அவமானப்படுத்துகின்றோம். தவம் செய்தார் சோதனை வேலை கலங்கிய இறைவா வேதனையில் வாழ்ந்த அன்னையை சந்தாயே அன்னையை சந்தித்தாய். பெண்களை அன்னையாய் சகோதரியாய் பார்க்காமல் பெண்மெறி கொண்டு அவர்களை காம பார்வையால் பார்த்துவிட்டு அன்னை மரியாளிடமும் புனிதைகளிடமும் உத்தமர்கள் போல் மன்றாடுகின்ற நாம் அனைவருமே இந்த குற்றத்தின் கண்ணீர் கலங்கத்தின் காரணர்கள். காரணர்கள். உதவிய தெய்வம் உனக்கு உதவிய தவம் செய்தானோ உதவும் தரமான வள்ளலை சிலுவையில் தள்ளாட சீவோனு அநீதி அருகில் நடக்கும் போது நமக்கென என்று பார்க்காது நகர்கின்ற சுயநலத்தார் யாவருமே இக்குற்றத்தின் காரணர்கள். இக்குற்றத்தின் காரணர்கள். ரத்தத்தின் வியர்வையில் முகம் மலர்ந்த தெய்வம் உன்முகம் துடைத்தீர தவம் செய்தாளோ உயர்ந்தவும் அழகின் குருவே உன்முகம் பதிந்திட வெரோனிக்க தீமையை உலகில் விதைப்பவர்கள் பெரும் பணிபுரிந்தவர்களாகின்றனர். கொடிய கொரோனா தோன்றிய காரணமானவர்களும் இன்றைய குற்றத்தின் காரணர்களே, இன்றைய கலங்கத்தின் காரணர்களே. தளர்ந்திட்ட தெய்வம் அறையினில் கவிழ்ந்திட மண்டபம் செய்ததோ அசையடி தாங்கிய நேசரின் இறைவா கல்வாரி தரையினிலே மறுமுறை விழுந்தீரே மறுமுறை விழுந்தீரே. அன்பு இளையோரே, கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வாழாமல் தொலைக்காட்சி, கைபேசி,
நடிகர்கள் மோகம் என்று இவைகளில் அடிமையாகி வீழ்ந்து கிடக்கும் நாம் இயேசுவை கீழே தள்ளிவிடுகின்ற குற்றவாளிகள். ஆம், நாம் குற்றவாளிகள். உம்மை தொடர்ந்திட பெண்கள் தவம் செய்தாரோ அன்பே என் இறைவா, துன்பமே ஆறுதல் கூறி சென்றே, ஆறுதல் கூறி சென்றே. நாம் பல பக்த சபைகளில் உறுப்பினர்களாக இருந்தும் ஆண்டவர் இயேசுவின் வழியில் செல்லாமல் வெளிவேடமிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து ஏழை எளிய மக்களை உதாசீனம் செய்யும் பொழுது நாம் இயேசுவின் ஆறுதல் மொழிகளை மறுக்கின்ற குற்றவாளிகள். குற்றவாளிகள். தந்தையே, இவர்களை மன்னியும். ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. பிறரை விடுவித்தான். இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும். நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக் கொள். அம்மா, அம்மா, இவனே உன் மகன். சீடனே, இவரே உன் தாய். அனைத்தும் நிறைவேறிவிட்டது. தாகமா இருக்கிறது. குளித்த திராட்சரசத்தில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து ஈசொப்பட்டத்தை பொருத்தித்தார். தந்தையே, உன் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். ஈசனின் இறப்பு ஒரு முடிவல்ல, அதுதான் வெற்றியின் வாயில் படி.
உலக மனசாட்சியை ஓங்கி அறையும் முரசு. அவரது உயிர்ப்பு மீட்பின் சாட்சி. மாபெரும் மனித பலிகளுக்கு காரணமானவர்கள் கடமையை செய்தோம் என கடந்து போக முடியுமா? இல்லை, இல்லை. பழியை ஏற்றிட வேண்டும். அதற்காக வருந்தவும் வேண்டும். குற்றம் என்பது ஆம், களங்கம் என்பது பாவம். பாவம் செய்த அனைவரும் களங்கத்துள் களங்கமான உலகில் கடவுள் அனுமதித்தது. அது கடந்த கால வரலாறு என்று எண்ணிவிடாதே. இன்றும் இன்றும் உலகில் நடந்து கொண்டிருக்கின்ற உண்மையான நிகழ்வு. பாவம் கொடியது, பாவம் கொடியது. ஆம், பாவத்தை எண்ணி உள்ளம் உருகி கடவுள் முன் தாழ்படிந்து கண்ணீர் விட்டு மன்னிப்பு வேண்டுவது களங்கத்திலும் பெரியது, அரியது, அனைவருக்குமே உரியது. ஆம், அனைவருக்குமே உரியது. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, அழகான இந்த ஒரு காட்சி ஒரு வித்தியாசமான கோணத்தில் நம்முடைய அறிவுக்கு எட்டாத அதே நேரத்தில் எப்படிதான் இந்த குற்றம் நடந்தது, யார்தான் குற்றவாளிகள் இயேசுனுடைய கொலைக்கு களங்கத்திற்கு என்று அது நாம் கூட இருக்கலாம். நம்முடைய குற்றங்கள், தவறுகள், பாவங்கள் என்று பல்வேறு கோணத்தில் இன்றைய நாளுடைய நடைமுறையோடு நம்மளை சிந்திக்க வைத்த சிறப்பாக இது ஒரு காட்சி என்பது பார்க்காமல் இது ஏற்கனவே நடந்த ஒரு அழகான சம்பவம். அந்த சம்பவத்திற்குள்ளாக ஆண்டவுடைய பேரன்புதான் இன்றைக்கும் அவருடைய மன்னிப்பும் அருளும் தான் நமக்கு பொழியப்படுகிறது. ஆகவே தொடர்ந்து இயேசுனுடைய அந்த உண்மை அந்த வரலாற்றில் நாமும் இடம் பிடிக்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக பங்கெடுப்போம். நாம் ஒவ்வொருவரும் குற்றவாளிகளாக இல்லாமல் ஆண்டவுடைய சிலுவை பாதையினுடைய வாழ்வின் பாதைக்கு நாம் கடந்து செல்லும் சிந்தனையோடு இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம், முடிவு செய்வோம். ஆகவே இந்த நாளில் சிறப்பாக சாதாரண மனிதர்கள் ரொம்ப அழகாக தங்களை தயாரித்து கொண்டு பல பங்குகளுக்கு செல்லுகிறார்கள். இந்த நாளை இயேசுவின் பணியாக, இயேசுவின் தூதுவர்களாக தீபகம் நம்முடைய சலேசிய சபையினுடைய குழுவினர்கள் பல ஆண்டுகளாக செய்கிறார்கள். வெகு சிறப்பாக மோர் தென் 25 இயர்ஸாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக அருத்தந்தை ஜேசுதாஸ் இன்றைய நாளுடைய இயக்குநராக மற்றும் இதனுடைய பொறுப்பா திருவாளர் சாண்டோ ரொம்ப வருடங்களாக இருக்கிறார். திருவாளர் ஐசக் ரொம்ப வருடங்களாக. இவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள், பல பங்குகளில் இருக்கக்கூடிய பங்கு உறுப்பினர்கள். இன்றைக்கு நம்முடைய பங்கிற்கு வருகை தந்து நமக்கு காட்சியை சாட்சியாக மாற்றிய நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள், கலைஞர்களுக்கு ஒரு பெருத்த பங்கின் சார்பாக கரவலை எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் கணவன் மனைவியுமாக இருப்பார்கள், குடும்பமாக. எத்தனை பேர் குடும்பமாக இருக்கிறீர்கள்? சில பேர்லாம் குடும்பமாக வந்து நடித்திருப்பார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. பேரம் பேத்திகள் எல்லாம் இதில் இருக்கிறார்கள். எப்படி ஒரு குடும்பம் இயேசுவின் பணிகளை செய்ய முடியும் என்பதற்கான ஒரு அழகான உதாரணம். ஒரு கரவலை எழுப்பி நம்முடைய ஒரு பாராட்டுக்கள். ஆகிய கணவன் மனைவியிலிருந்து, தாத்தா பாட்டியிலிருந்து, பேரம் பேத்திகளோட இயேசுவின் பணியை செய்யக்கூடிய ஆகிய மிகுந்த மகிழ்ச்சி. ரொம்ப அழகாக இந்த காட்சி. ஆமா, அதோடு எங்களுடைய பங்கிலிருந்தும் சில பிள்ளைகள் எல்லாம் இணைந்திருப்பது கூடுதலான மகிழ்ச்சி. ஆக இயேசுவாக நடித்த கலைஞருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் நம்முடைய பங்கின் சார்பாக மீண்டும் வரும் வரை மிகுந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். நிச்சயமாக இயேசுனுடைய அந்த மீட்பின் பாதையில் ஒரு பங்காளிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். நன்றி திருவாளர் சாண்டோ அவர்கள் ஏறக்குறைய எனக்கு ஒரு பல ஆண்டுகளாக தெரியும். நான் இங்கே உதவி பங்கு தந்தையாக இருந்த பொழுது இங்கே வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏறக்குறைய நாம் இங்கே பல தலைப்புகளை நடத்தியிருக்கிறார்கள். பல பங்குகள் நான் இருந்த பங்குகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி. இது ஒரு வித்தியாசமான சிந்தனை எங்களுக்கு படைத்தீர்கள். ரொம்ப மகிழ்ச்சி. குற்றம் என்று சிந்திக்க வைத்தீர்கள். நன்றி, தேங்க்யூ. இன்னைக்கு எடுக்கப்பட்ட சிறப்பு காணிக்கை 24,100 ஆக ரவுண்டாக 25,000 ரூபாய் என்று அவர்களுடைய நற்செய்தி பணிகளுக்கு நாம் கொடுப்போம். ஆக உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் உங்களுடைய பங்களிப்புக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. கரவல் எழுப்பி ஒருவருவை நாம் வாழ்த்திக் கொள்வோம். அதே போல 9:30 மணிக்கு இரவு விழிப்பு ஜபம், அருளை நேரம். விருப்பமுள்ளவர்கள் பங்கெடுங்கள். அனைவரும் எழுந்து நிற்போம். ஒரு ஜபத்தோடு நாம் நிறைவு செய்வோம்.
எல்லாம் அல்ல இறைவா, அழகான நாள், அற்புதமான நாள், எங்களை சிந்திக்க தூண்டிய அற்புதமான காட்சி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த உண்மை மெய் உணர்வை எங்களுக்குள்ளாக, உணர்வுக்குள்ளாக, உறவுக்குள்ளாக எங்களை கட்டி எழுப்பி இவற்றின் வழியாக யார்தான் குற்றம், யார்தான் இந்த களங்கத்திற்கு காரணம் என்று பல கோணங்களில் அலச உழுக்கலாக எங்கள் மனசையும் உழுக்க வைத்த ஆண்டவா, இதில் எங்களுக்கும் இந்த காலத்தில் பங்கொண்டு ஆக எங்கெல்லாம் நாங்கள் பிழையோடும் தவறோடும், எங்கெல்லாம் சுயநலத்தோடும், எங்கெல்லாம் நாங்கள் தவறான வாழ்க்கை முறைகளை இன்றைக்கு வாழ்கிறோமோ, இன்றைக்கு மீண்டும் 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 மீண்டுமாக அந்த சிலுவையினுடைய குற்றவாளிகளாக நாங்கள் மாறுகின்றோம். ஆக எங்களுடைய வாழ்விலிருந்து மீண்டுமாக எழும்பி உம்முடைய சிலுவை பாதையினுடைய பங்காளிகளாக எங்கள் வாழ்க்கையெல்லாம் மாற்ற தொடர்ந்து கூடிய தவக்காலத்தையும் நிறைவாக ஆசிர்ந்த கண்டு களித்தவர்கள் சாட்சிகளாக மாற, இன்றைக்கு நடைபெற்ற இந்த காட்சி சாட்சிகளாக மாற அத்தனை மக்களும் வந்தவர்கள் வர இயலாதவர்கள் அனைவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. இறைவனின் தாயை பாவிகளாக்கி எங்களுக்காக பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். இந்த அழகான குற்றம் என்கின்ற காட்சியில் நடித்து கலைஞர்கள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய வேண்டுதல்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவாயிற்றின் கனியாக இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே பாவிகளாக்கி எங்களுக்காக பொழுதும் எங்கள் மன நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். தொடர்ந்து எங்கள் வாழ்வின் பாதை உடைய மீட்பின் பாதைக்கான வழிகோலாக அமைய எங்கள் குடும்பங்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்வினுடைய அலசல்களாக அமைத்து புனித வாரத்தை நோக்கிய பயணிகளாக மாற, வாழ்வின் பயணம் திருப்பயணமாக மாற அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தாயே, எங்களோடு இருந்து பரிந்துரைத்து பெற்று தர வேண்டும் மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. பழங்கள் கொடுக்க